வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு மகிழ்வோடு வரவேற்கின்றேன். வாழ்க மகிழ்வுடன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவர்கள் சீடர்களுக்கு நிறைய சிந்தனைகளை போதனைகளை சொல்லி சென்றிருக்கிறார் இல்லையா? அதில் இன்னும் ஒன்று, நாம் ஒவ்வொரு மாதமும் அவரை பற்றி பேசுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறிய மாற்றத்தை காண்பதற்கு இந்த சிந்தனை உதவும் என்று நான் நம்புகிறேன். ஒரு கெட்ட பழக்கத்தை விட வேண்டும் என்றால் ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்து கொள்ள முன் வர வேண்டும். இதற்கு தீவிரமான முயற்சி தேவை. இது ஸ்ரீ ராமகிருஷ்ணருடைய சிந்தனை. ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பதிலா ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்து கொள்ள நாம் முயற்சி செய்ய வேண்டும், முன் வர வேண்டும். அதற்கு நல்ல தீவிரமான முயற்சி தேவை. அப்போதான் அது பலன் தரும். என்ன செய்யலாம்? இப்போ நேற்று நான் சொன்னது போல புகைப்பிடிக்கும் பழக்கம், இந்த புகையிலை பழக்கம், மது பழக்கம் இவற்றால் வாய் புற்றுநோய் நிறைய வருதுன்னு சொன்னீங்க. இந்த வாய் புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் தவிர்க்கணும். புகையிலை பயன்பாட்டு, மது பயன்பாடெல்லாம் தவிர்க்கணும். அப்போ நாம் என்ன செய்யலாம்? ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும்னா ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்துக்கணும் இல்லையா? அப்போ இந்த புகையிலை ஞாபகம் வரும்போது, சிகரெட்டு பிடிக்கிறது ஞாபகம் வரும்போது அதற்கு மாற்ற நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு நான் யோசிச்சு பார்ப்பேன். நிறைய நண்பர்களுக்கு இந்த டிப்ஸ் நான் கொடுத்துருக்குறேன். ஒரு சிலருக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆயிருக்கு. 20 ஆண்டுகளுக்கு மேலாக இது நான் ஒரு சின்ன பயிற்சியாகவே நிறைய பேருக்கு கொடுத்துருக்குறேன். என்ன அப்படின்னு சொன்னால், சிகரெட் பிடிக்கணும், சிகரெட் வாங்கணும் அப்படின்னு நான் கடைக்கு போகும்பொழுது ஒரு சிகரெட் இன்னைக்கு 15லேருந்து 25 ரூபாய் வரைக்கும்லாம் இருக்குது. அந்த 15-25 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருளை நான் கண்டுபிடிக்கணும். அது கடலை மிட்டாயாக இருக்கலாம், அது நல்ல கடலை மிட்டாயாக இருக்கலாம், அல்லது ஒரு நல்ல போஷாக்கு நிறைந்த ஒரு பிஸ்கெட்டாக இருக்கலாம், ரஸ்க் இருக்கலாம். அதை புகைப்பிடிப்பது என்பது ஒரு மன உளைச்சல் சம்பந்தப்பட்ட ஒரு பழக்கம். நிறைய பேருக்கு புகைப்பிடிக்கிறது எதுக்கு போறீங்கன்னு சொன்னால் டென்ஷனாக இருக்குது, அதை குறைக்கிறதுக்காக போகிறேன் அப்படின்வாங்க. டென்ஷனாக இருக்கும்போது புகைத்து அதை குறைப்பதை விட கடித்து குறைப்பது ரொம்ப சால சிறந்தது. இது ஒரு சைக்காலஜிக்கல் மெத்தட் தான். இதை நான் நிறைய பயன்படுத்தி இருக்கேன். நிறைய பேருக்கு சொல்லி அது செயல்பாட்டுக்கும் வந்திருக்கு. நன்றாக கடித்து கடக்கு முடக்குன்னு கடித்து சாப்பிடும் பொழுது அது நிறைய பலனை தருகிறது. அந்த டென்ஷன்லாம் குறையும். ஏன்னா நிறைய பல் கடிப்பு தான் அதுக்கு காரணம். பல்ல கடிச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஏன் பல்ல கடிச்சிக்கிட்டு இருக்கணும்? அதுக்கு பதிலாக பல்லில் எதையாவது போட்டு கடிச்சிக்கிட்டே இருப்போமே, வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லையா? அதுக்கு சிகரெட்டை பிடிப்பதனால பல்லும் போயிடும், சொல்லும் போயிடும், உள்ள லங்ஸும் போயிடும். அதனால இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தை தவிர்ப்பதற்கு கடலை மிட்டாய் அல்லது வெறும் வேர்க்கடலை அல்ல பட்டாணி, இந்த மாதிரி சத்து நிறைந்த பொருட்கள் நிறைய இருக்கு. அவற்றை வாங்கி ஒன்று ஒன்றா சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுங்க, கண்டிப்பாக அந்த புகைப்பழக்கம் பழக்கத்திலிருந்து கண்டிப்பாக நம்ம வெளியே வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது ப்ராக்டிக்கலாக நிறைய பேர்ட்டு நான் சொல்லி அவங்க மாறி இருக்கிறாங்க. கொஞ்சம் ரெகுலராக பயன்பட நிறையா இருக்குது. அதே போல் வெள்ளரிக்காய், இந்த வெள்ளரிக்காய் இது போன்ற கொஞ்சம் கடித்து தின்னக்கூடிய காய்கறிகள், கேரட், இவற்றையெல்லாம் பாக்கெட்டில் வச்சுட்டு ஒன்று எடுத்து கடிச்சிக்கிட்டே இருந்தோம்னு வச்சிங்களேன், அந்த சிந்தனை மாறும். கண்டிப்பாக அந்த மன உளைச்சலில் இருந்து, அந்த புகைப்பிடிப்பதற்கு ஏதுவான அந்த தாக்கத்திலிருந்து விடுபடுவதற்கு கடித்து மென்று விழுங்குவது என்பது மிக சரியான ஒரு மருந்தாகவே நான் பார்க்கிறேன். அதனால் இந்த மாதிரி ஒரு தீய பழக்கத்தை விடுவதற்கு ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்து கொள்ள முயற்சி கொஞ்சம் கஷ்டம்தான். ஆரம்பத்தில் கொஞ்சம் கடுமையாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு ஜூஸ் குடிக்கிறதா இல்லை டீ குடிக்கிறது இல்லை பால் குடிக்கிறதுலாம் கொஞ்ச நேரத்தில் அது உள்ளே போயிடும். அதுக்கு பதிலாக ஒரு வேர்க்கடலையோ அல்லது பட்டாணியோ அல்லது ஒரு வெள்ளரிக்காயோ அல்லது ஒரு கேரட்டோ இந்த மாதிரி கடிக்க ஆரம்பிச்சோன்னு வச்சிங்களேன், அது கடித்து முடிக்கிற வரைக்கும் நம்முடைய வாய் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். நம்முடைய சிந்தனைகள் சிதற ஆரம்பிச்சிடும், நம்முடைய கவனம் மாற ஆரம்பிச்சிடும். ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம்தான். இதை நிறைய சிறு வயதிலிருந்தே, இளம் வயதிலிருந்தே பழகி கொண்டால் மிக நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா, உங்களுக்கு புகைப்பிடிக்கணுங்கிற எண்ணம் வரும்போது நல்ல ஒரு உணவு சாலைக்கு போங்க, ஹோட்டலுக்கு போங்க, அல்லது ஏதாவது ஒரு கடைக்கு போங்க, நல்லா சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க. அந்த எண்ணமே வராது உங்களுக்கு. நிறைய சாப்பிடுங்க, அந்த எண்ணமே வராது. ஒரு நல்ல பழக்கத்தை வளர்த்துக்கணும். ரொம்ப கஷ்டம். ஒரு நல்ல பழக்கத்தை வளர்ப்பது ரொம்ப கஷ்டம். ஒரு பயிரோடு சேர்ந்து களையும் தான் வளரும். ஆனால் நாம் களையை மட்டும் எடுத்து வளர்த்து விடாமல் பயிரை அழித்து விடுகிறோம். இந்த புகைப்பிடிக்கும் பழக்கம்லாம் அதே போல தான்.
நம்முடைய வாழ்க்கையை அழித்துவிட்டு தேவையில்லாத நோய்களை வளர்த்து கொள்ள வழியாக இருக்கிறது. எனவே இதிலிருந்து நாம் விடுபடுவதற்கு நல்ல பழக்கங்களை வளர்த்துக் கொள்வோம். இந்த நல்ல பழக்கங்களை வளர்த்துக் கொள்வதற்கு நம்முடைய பிள்ளைகளை சிறு வயதிலிருந்தே பக்குவப்படுத்துவோம். யோகா கிளாஸ்க்கு அனுப்புறது, சம்மர் கேம்புக்கு அனுப்புறது, திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு. இப்போ நம்முடைய சிபிஎல் சிந்தனை நிலையத்தில் கூட சம்மர் கேம்ப் நடக்குது, யோகா கிளாஸ் இருக்கு. நிறைய விஷயங்கள் சிறு வயதிலிருந்தே பிள்ளைகளுக்கு உற்சாகப்படுத்தக்கூடிய, ஊக்கமூட்டக்கூடிய செயல்பாடுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. வாங்க, உங்களுடைய பிள்ளைகளை அனுப்புங்க, பயன் பெறுங்கள், வாழ்க மகிழ்வுடன். இன்றைக்கு மாம்பழத்தில் செரிமான சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கு. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா பேதி ஆகிடும்னு சொல்லுவாங்க, உண்மைதான். அதனால மாம்பழத்தை அளவோடு சாப்பிடும்போது மலச்சிக்கல் தீர்ந்து நம்முடைய செரிமான மண்டலத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கக்கூடிய ஆற்றல் மாம்பழத்தில் இருக்கு. அதை நாம் சரியாக உண்டு நல்ல பலன் பெறுவோம். வாழ்க மகிழ்வுடன்.